ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் கொண்டனா. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா பாவனா, விஜய் ராகவேந்திரன், குஷி ரவி மற்றும் பிரபலலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா தேவி பிரசாந்த் செட்டி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஜனவரி மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ கன்னட லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ரணம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வைபவ் செட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டன்யா ஹோப் நடிச்சிருக்காங்க. நந்தியா சித்தா மற்றும் பிரபலலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஷெரீஃப் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான டென்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ஆனந்த் தேவரகொண்டா, வீரேஷ், வைஷ்ணவி செட்டினா மற்றும் பிரபலலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாய் ராஜேஸ்வரம் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளமான ஆஹா ஓடிடியில் தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னைக்குன்னா இந்த படத்துக்கான தமிழ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, இன்னமும் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் மாதம் ஆச்சு இந்த படத்தை ஆஹா தமிழில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சைரன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மற்றும் பிரபலலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அந்தோனி பாக்கியராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.